வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். இன்று 2018 8ஆம் மாதம் 25ஆம் வெள்ளிக்கிழமை. இன்று நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என முதல் கண் தெரிவித்து கொண்டு, நாங்கள் சற்று எமது வாழ்க்கையிலே அடிக்கடி வருகின்ற சவால்கள் பற்றி நாங்கள் சிந்திப்போம். இந்த சவால்களை எப்படி வருகின்றது? உதாரணமாக, எங்களுக்கு ஆசை பல கூடுதலாக இருக்கின்றன. ஆசைகள் இருக்கின்ற நேரத்திலே எங்களுக்கு அதிகமாக அந்த ஆசைகளுக்கு விட்டு அந்த முகம் கொடுக்கின்ற பொழுது பேராசை வருகின்றது. அந்த பேராசை வருகின்ற பொழுது அந்த பேராசைக்கு முகம் கொடுக்க நேரத்திலே எங்களுக்கு அதிகமாக துக்கம் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த துக்கத்தை நாங்கள் அதுக்கு காரணம் என்பதை, அந்த காரணத்தை எடுத்துக்கொண்டு அது துக்க காரணம், அதே போன்று அந்த அந்த நிவாரணம், அதே போன்று துக்க வலி, அந்த எப்படி அந்த துக்கத்தை நாங்கள் நீக்குவதற்கு செய்கின்ற செயற்பாடுகளை என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு வீட்டிலே ஒரு பிள்ளை ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு சென்று அவருக்கு சொந்தம் இல்லாத பொருட்களை அடிக்கடி கொண்டு வந்து ஒரு வழக்கம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வீட்டிலே அம்மா அது பற்றி அவருக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்காமல் அவருக்கு ஒவ்வொரு நாளும் அது சமாளித்து அவருக்கு ஒரு நன்றாக ஆலோசனை கொடுக்காமல் அந்த இருக்கின்ற பொழுது இவர் ஒவ்வொரு நாளும் இந்த செயற்பாடுகளை ஆரம்பிக்கப்பட்ட இருந்த சூழ்நிலையிலே அவர் பெரியவராக வளர்ந்த பிறகு அவர் ஒரு பாரிய ஒரு கள்ளனாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த கள்ளனாக மாற்றப்பட்டு அவர் ஜெயிலே போட்டு, உதாரணமாக போலீஸிலே பிடிச்சு அவர் உடனடியாக சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட பிறகு, அதுக்கு அனுப்பப்பட்ட முதல் அவர் உடனடியாக போலீஸ் கூடிலே இருக்கின்ற பொழுது, எனக்கு அம்மா பார்க்க வேண்டும், அம்மாவுக்கு அந்த சுவாசத்தை, அம்மாவுக்கு அந்த நல்ல அம்மாவோட அந்த சந்தோஷத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், அம்மாவை பார்க்க வேண்டும் என்று கூற நேரத்தில் அம்மா கூட்டிட்டு வந்து அம்மா அருகிலே வரும் பொழுதோ அம்மாவுக்கு மூக்கையை கடிச்சு போட்ட ஒரு கதை எங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வருகிறது. உதாரணமாக, நாங்கள் எதிர்பார்க்கின்றது சிறுவர்களையும் எதிர்கால சந்ததிகளையும் நாங்கள் பழக்க வழக்கங்களை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அவங்களுக்கு சரியான முறையிலே அந்த பெரியோர்களை தமது கடமைகளை நன்றாக செய்துமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பிள்ளைகளின் எதிர்பார்க்கின்ற அந்த செயற்பாடுகளை கட்டாயம் கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, பெற்றார்களையும் தமது கடமைகளை சரியான முறையிலே செய்யுமாக இருந்தால் அவங்களுக்கு முதியோர் இல்லத்துக்கு போக வாய்ப்பு கிடையாது. அது தவறான செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது பிள்ளைகளும் தவறான செயற்பாடுகளை செய்வார். அவங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். தவறான செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது அந்த செயற்பாடுகளை தான் பிள்ளைகளையும் பலப்படுத்துவார். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எந்த விதமான ஆலோசனை தந்தாலும் அந்த பிள்ளைகளை, அந்த பிரதிநிதிகளை எதிரி சந்ததிகளை நாங்கள் தீர்க்க முடியாது. எங்கள் பெரியோர்களை தவறு வழியிலே செய்கின்ற பொழுது நிச்சயமாக இது நன்றாக சிந்திக்க வேண்டும். உதாரணமாக, நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்ற பொழுதோ சிறந்த மனிதர்களாக வாழக்கூடிய எமது மதம், பௌத்த மதத்தை சேர்ந்தவர், அதே போன்று கிறிஸ்தவ மதத்தை, இஸ்லாம் மதத்தை, ஏனைய இஸ்லாம் மதத்திலே சேர்ந்தவர்கள் உங்களோட கடமைகளை, உங்களோட விழுமியங்களை, உங்களோட செயற்பாடுகளை அந்த கடவுள், அந்த சிறந்த மனிதர் கூறப்பட்ட விடயங்களை நீங்கள் நன்றாக சிந்தித்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பல சிறந்த வாழ்க்கையாக மாற்றப்பட்ட நீங்கள் அந்த செயற்பாடுகளை செய்யுமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த மனிதராக வாழ முடியும். இறுதியாக, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று இந்த நாங்கள் கூறப்பட்ட ஆலோசனைகளை நீங்கள் நன்றாக கேட்டு உங்கள் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாற்றப்பட வேண்டும் என்று கூறி, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தனை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம்
யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்னாயதாக்கீம் கம்பீராபர்த்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீர்திபீர்கஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்தாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான விளம்பி வருஷம் ஆவணி மாதம் 8ஆம் நாள் 24/8/2018 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க, இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக கிடைக்க, பெற்றோர்கள் தாத்தா பாட்டி போன்ற பெரியோர்களுடைய அன்பையும் ஆசியை நாம் பெறுகின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகளெல்லாம் நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள். ஸ்ரீ வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். வேண்டும் வரங்களையெல்லாம் தரவல்லது இந்த வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரத வழிபாடுகள் 36 ஆண்டுகளுக்கு முன்பு அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபனத்தினாலே ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பான முறையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு. கொழும்பு விவேகானந்த சபை மண்டபத்திலே காலை 6 மணி முதல் விநாயகர் வழிபாட்டோடு ஆரம்பமாகி பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பூஜை, கோமாதா பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, கன்னிகா பூஜை, சுமங்கலி பூஜை, தம்பதி பூஜை, சுவாசினி பூஜை, அக்ஷர தேவதா பூஜையோடு கூட அஷ்டலட்சுமிகள் வழிபாடுகளோடு சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது. இந்த தம்பதிகளாக இந்த பூஜைகள் செய்யப்படுகின்ற பொழுது அந்யோன்யம் ஏற்படுகின்ற வகையிலும், எல்லா விதமான செல்வங்கள் கிடைக்கின்ற வகையிலும், தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்யலட்சுமி, சத்யலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி என்கின்றதாகிய அஷ்டலட்சுமியுடைய அருளும் பெறுகின்ற வகையில் இந்த தம்பதிகளெல்லாம் அந்த தம்பதிகளாக இருந்து லக்ஷ்மி நாராயணராக அவர்களை பூஜிக்கப்படுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தனித்துவமான உன்னதமான விரதம் இந்த வரலட்சுமி விரதம். அந்த வகையிலே இந்த வரலட்சுமி விரத பூஜையிலும் கலந்து கொள்ளுகின்ற எல்லோருக்கும் லட்சுமி கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை கொண்டு இந்த ஆவணி மாதத்திலே பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் சில ஆலயங்களிலே உற்சவங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையிலே கிழக்கு மாகாணம் பந்தாரமூலை மருங்கையடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய இந்த வருடாந்த அலங்கார உற்சவம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 30ஆம் தேதி இந்த உற்சவம் நிறைவு பெறுகின்ற வகையிலே தொடர்ச்சியாக இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மீன்பாடும் தேர்நாளாகிய இந்த மட்டு மாநகரில் கல்முனை நட்பிட்டி முனை ஸ்ரீ கணேசர் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த மகோத்சவம் ஆவணி சதுர்த்தியை தீர்த்தமாக கொண்டு இந்த உற்சவம் எதிர்வரும் 4ஆம் திகதி 4/9/2018 துவஜ ஆரோகணம் என்கின்றதாகிய கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக 10 தினங்கள் இந்த உற்சவங்களெல்லாம் நடைபெற்று 10/9/2018 அன்றைய தினத்திலே வேட்டை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. 13ஆம் தேதி ஆவணி சதுர்த்தி என்று தீர்த்தோற்சவத்தோடு இந்த உற்சவம் சிறப்பாக நிறைவு பெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. அத்தோடு நுரேலியா மாவட்டம் பலைப்பனை பிரதேசத்தில் அமர்ந்திருக்கின்ற ஹல்கரனோயா நடுக்கணக்கு ஸ்ரீ கதிர்வேலாய சுவாமி ஆலயத்தினுடைய திருப்பணி வேலைகளெல்லாம் நிறைவேற்று புனராவர்த்தன அஷ்டபந்தன நவகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெறக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தை மாதத்திலே இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. ரத்னபுரி மாவட்டம் எகலியகொடை தோட்டம் 1ஆம் பிரிவிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயம். அந்த ஆலயத்தை சுற்றியுள்ள மிக குறைந்த எண்ணிக்கையிலான இந்து தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசம். அதனுடைய திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஐப்பசி மாத மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அந்த ஆலயத்துக்கு நன்கொடைகள் வழங்க விரும்புகின்றவர்கள் மிகவும் ஒரு பின்தங்கிய இடத்திலே குறுகிய மக்களினாலே நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. நன்கொடை கொடுக்க விரும்புகின்ற நல்ல உள்ளம் கொண்டவர்கள், அம்பிகையுடைய அருளை பெற விரும்புகின்றவர்கள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம்
எகலியகுடை தோட்டம் 1ஆம் பிரிவு எகலியகுடை என்ற அந்த ஆலயத்துக்கு உங்களால் முடிந்த நன்கொடைகளை நீங்கள் வழங்கின இறையொருளை பூர்ணமாப்பறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இவ்வாறு இந்த ஆலயத்தினுடைய உற்சவ காலங்களிலே பூஜைகளிலே நாமும் கலந்து கொள்ளுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். அந்த வகையிலே நாமும் இறையொருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபா வஸ்ஸலாத்து அலல் முஸ்தஃபா. வசந்தம் தொலைக்காட்சியின் ஆராதனை நிகழ்ச்சியின் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் திகதி வெள்ளிக்கிழமையை அடைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் பல முஸ்லிம்கள் அவர்களது குடும்பங்களோடு இந்த தியாக திருநாளின் அடுத்தடுத்த நாட்கள் செய்ய இருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றியவர்களாக, குடும்ப சகிதம் ஏதேனும் ஒரு பயணத்திலே ஒரு சுற்றுலாவிலே சந்தோஷமாக கழிக்க நாடியவர்களாக இருப்பீர்கள். இன்றைய நாள் ஜும்ஆவுடைய நாளாகவும் அழகான அந்த தொழுகையை அனுபவிக்கின்ற நாளாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே பல்வேறுபட்ட சந்தோஷங்களை கடக்கக்கூடிய, சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய வேண்டும். அந்த சந்தோஷங்கள் அனைத்தும் எம்மை சுவனத்தை நோக்கி கொண்டு செல்கின்ற சந்தோஷங்களாக இருக்க வேண்டும். பாவங்கள் கலந்திராத சந்தோஷங்களாக இருக்க வேண்டும். அப்படியான அழகான திட்டமிடல்களோடு எமது பயணங்களும் எமது பிரார்த்தனைகளும் தொழுகைகளும் ஒவ்வொரு நடைமுறையும் அமைய வேண்டும். எனவே வீட்டில் இருக்கின்ற மூத்தவர்கள் பெரியவர்கள் இதற்கான ஏற்பாடுகளை சரியான முறையில் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே வேண்டிக் கொள்கின்றேன். நீங்கள் சுற்றுலா செல்கின்ற பொழுதிலும் சரி, பயணங்கள் செல்கின்ற பொழுதிலும் சரி, இன்றைய நாட்கள் ஏதேனும் ஒரு சில ஏழைகளுக்கேனும் உங்களது இந்த ஹஜ்ஜு பெருநாளின் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஏதேனும் ஒன்றை கொடுங்கள். அவர்களுக்கு சில நல்ல வார்த்தைகளை சொல்லி நாங்கள் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கிறோம் என்பதை சொல்லி அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவியை, ஏதேனும் ஒரு தேவையை, ஏதேனும் ஒரு பொருளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். நீங்கள் செல்கின்ற பாதைகளில், நீங்கள் செல்கின்ற பயணங்களின் போது எத்தனையோ ஏழைகளை தரிசிப்பீர்கள், காண்பீர்கள். பாதையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற கூலி ஆட்களை, தொழிலாளர்களை காண்பீர்கள். அவர்களோடு நின்று சிரித்து பேசி நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து உதவிகளை செய்துவிட்டு செல்லுங்கள். அவர்களும் இனமதம் தாண்டிய மனிதர்களாக, வேறு மதத்தை பின்பற்றுகின்ற மனிதர்களாக இருந்தாலும் உங்களது மார்க்கத்தை நேசிப்பார்கள். உங்களது பெருநாளை அவர்களும் கொண்டாடுவார்கள். அப்படி ஒரு நிலைமைக்கு அவர்களை மாற்றிவிடுங்கள். அல்லாஹு தாலா இந்த மாற்றங்களினூடாக அவர்களது உள்ளத்திலும் ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்துவதனூடாக முஸ்லிம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் இருக்கின்ற அச்சத்தையும் பயத்தையும் பீதியையும் இல்லாமல் செய்து ஒரு சந்தோஷத்தை, நல்ல உணர்வை, பரஸ்பர ஒத்துழைப்பை ஏற்படுத்தி தருவானாக. இப்படியாக நல்ல முறையில் எமது பெருநாளை நாங்கள் கொண்டாட முயற்சித்தால், அதனூடாக இன்னும் பல உள்ளங்களிலே சந்தோஷத்தை ஏற்படுத்த முனைந்தால் நிச்சயமாக அது எமது உள்ளங்களிலும் திருப்தியை ஏற்படுத்தும். இந்த தியாக திருநாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடமாகவும் அது இருக்கும். ஏனெனில் ஒருவருக்கு ஒரு பொருளை வழங்குவதென்பது நாங்கள் அதனை தியாகம் செய்கின்றோம். அதிலும் எங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை நாங்கள் இன்னும் ஒரு சகோதரனுக்கு விரும்புவதென்பது வித்தியாசமான, சந்தோஷமான, அற்புதமான கூலியை பெற்றுத்தரும். ஏனெனில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லியிருக்கின்றார்கள், தான் விரும்புவதையே தன் சகோதரருக்கு விரும்புவர் தான் ஒரு உண்மையான முஸ்லிம். எனவே நாங்கள் அப்படி ஒரு கலாச்சாரத்தை, அப்படி ஒரு பழக்கத்தை இன்றைய நாட்களில் எமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டால், நாங்கள் விரும்புகின்ற ஒரு பொருளை, நாங்கள் சாப்பிட விரும்புகின்ற ஒரு பொருளை இன்னும் ஒருவருக்கு, அந்த சாப்பாடு கிடைக்காத ஒரு மனிதருக்கு கொடுத்து விடுவதால் எமக்கொன்றும் குறைந்து விடாது. அவரும் சந்தோஷப்படுவார், எமக்கும் நன்மைகள் கிடைக்கும், எமதுள்ளமும் பூரிப்படையும். இந்த நாட்டிலே ஒரு நல்ல சுமூகமான உறவும் வளரும். எனவே அப்படி ஒரு அழகான சந்தர்ப்பமாக இன்றைய நாட்களையும் எமது பயணங்களையும் எமது சுற்றுலாக்களையும் கூட அமைத்து கொள்ள முயற்சிப்போம். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த நல்ல பாக்கியங்களை இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்துகின்ற முன்மாதிரி மனிதர்களாக, இந்த நாட்டின் முன்மாதிரி பிரஜைகளாக வாழ்ந்து மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தை தந்தருள்வானாக.
வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் நாள். எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களிலே ஆண்டவர் என் வாழ்வை ஆசீர்வதிக்க நான் தகுதியானவனா என்ற சந்தேகம் எங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கும். ஒரு தந்தையாக என்னை அழைத்திருக்கிறார், ஆனால் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்பாரா? நான் ஒரு மனைவியாக என்னை அழைத்திருக்கிறார், நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கேட்பாரா என்ற சந்தேகம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கும். அதனாலே நிறைய பேர் நானெல்லாம் எப்படி அதை செய்வது, அல்லது நானெல்லாம் எப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்க போகிறோம் என்ற எண்ணத்திலே நிறைய பேர் எங்களுடைய சந்தர்ப்பங்களை கூட வீணாக மாற்றியிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அழைத்தால் அந்த அழைத்தலை அவர் முழுமையாக பூர்ணப்படுத்துவார். அவர் அழைத்த பொழுது இருக்கிற எங்களுடைய தீமைகளை எல்லாம் அவர் அகற்றி விடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்கு என்ற மனிதனை அழைத்தார், அவன் ஒரு பகல் கனவு காண்கின்றவன். யாக்கோப்பு என்ற மனிதரை அழைத்தார், அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். பேதுருவை ஆண்டவர் அழைத்தார், அவன் ஆண்டவரையே மறுதளித்தவன். தாவீதை ஆண்டவர் அழைத்தார், அவன் ஒரு கொலைக்காரன், ஒரு விபச்சாரி. நோவாவை ஆண்டவர் அழைத்தார், அவன் ஒரு குடிக்காரன். எலிசாவை ஆண்டவர் அழைத்தார். எனக்கு அருமையானவர்களே, எலிசா எப்பொழுதுமே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் கதறுகின்ற மனிதனாக இருக்கிறான். யோனாவை ஆண்டவர் அழைத்தார், அவன் ஆண்டவரை விட்டு ஓடி போகிறான். பவுலை ஆண்டவர் அழைத்தார், அவன் ஒரு கொலைக்காரன். எரேமியா உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கிறவன். இப்படியாக இந்த பகுதியை அப்படியே நீண்டு செல்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கை அவ்வாறாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது திமோத்தியோ, அவன் ஒரு நோயாளி, எப்பொழுது பார்த்தாலும் உடலிலே நோய். மரியம் என்ற ஒருவரை அழைக்கின்றார் ஆண்டவர், அவர் கோல் சொல்கின்றவளாக இருக்கின்றார். பார்த்தீர்கள் என்றால் தோமஸ், புனித தோமையார், அவர் ஒரு சந்தேகக்காரர். அதே போல் நாங்கள் கீழே போகும் பொழுது ராகாபு என்ற ஒரு 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 பெண்ணை ஆண்டவர் அழைக்கிறார், அவள் ஒரு விபச்சாரி. எனக்கு அருமையானவர்களே, நான் இதை ஏன் சொல்கின்றேன் என்றால், அழைக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு வகையிலே தகுதியற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் வாழ்க்கையிலே. அவர் வாழ்க்கை அழைக்கப்படும் பொழுது அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியற்ற தன்மையாக இருந்தாலும் கூட ஆண்டவர் தகுதிப்படுத்தியிருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எந்த நிலையில் அழைக்கப்பட்டிருந்தாலும், ஒரு தாயாக, தந்தையாக, மகனாக, மகளாக, ஆசிரியராக நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இல்லாமல் பொழுதும் ஆண்டவர் அதை தகுதிப்படுத்துவார். எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார், அந்த வழி நடத்தக்கூடிய அந்த வழியை கொடுப்பார். பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கை, அவன் கொலைக்காரனாக இருந்தாலும், ஒரு விபச்சாரனாக இருந்தாலும், ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து எல்லா அரசுகளையும் ஒன்று சேர்த்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த வல்லமையை அவருக்கு கொடுத்தார் அல்லவா? ஆகவே ஆண்டவருடைய கருணை அவர் மீது இருந்தது. இந்த பெண், நான் சொன்ன இந்த ராகாபு என்ற பெண், அவள் ஒரு விபச்சாரியாக இருந்தாலும் கூட எனக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் புதிய நாட்டுக்கு போவதற்கு ஒரு கருவியாக ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்வு எந்த நிலையில் இருக்கிறதோ அதே நிலையில் ஆண்டவரிடத்திலே சரணடைவோம், ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அவர் எங்களை தகுதிப்படுத்துவார். மனித பலவீனத்தை எல்லாம் போக்கி அவருக்கு ஏற்ற வகையில் எங்களை உருமாற்றுவார். ஆனால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய கரத்திலே எங்களை ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, தகுதி இல்லை ஆண்டவரே எனக்கு, ஆனால் நீர் தகுதிப்படுத்தும் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நாங்கள் வாழ்வடைவோம். ஆகவே இதற்காக நாங்கள் இன்றைய நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் கைகளிலே எங்களை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அவர் எங்களை உருமாற்றுவார். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் கூட நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.